இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த புதிய நாளிலே உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். முறிந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும். ஆனா அவனுடைய ஆவி முறிந்து போனால் அது யாரால் தாங்கக்கூடும்? கவலை கவலை கவலைன்னு, பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு எப்பவும் அதையே நினைச்சிட்டு இருந்தா அந்த நபர் சோர்ந்து போவது நிச்சயம். அந்த நபர் மனம் உடைந்து போவது நிச்சயம். அந்த நபர் முற்றிலும் தனக்கு இருக்கிற நம்பிக்கை இழப்பது நிச்சயம். இதுல சந்தேகமே வேண்டாம். அதனால ஆண்டவர் நீ கவலைப்படாத அப்படின்னு ஏன் பைபிள்ல சொல்லியிருக்கிறார்? ஏன்னா அது நம்முடைய ஆவியை முறிய பண்ணும். ஒரு மனுஷன் பாருங்க, தற்கொலை பண்றதுக்கு ஒரு பெரிய பாலத்துல ஏறி நின்று கீழே குதிக்கிறதுக்கு ரெடியா இருக்கும்போது இந்த தகவலை அறிந்த மீட்பு படையினர் வந்து அவனை காப்பாத்துறதுக்கு வந்துட்டாங்க. கிட்ட நெருங்கினா அவன் சொல்றான், நான் குதிச்சிடுவேன். ஒரே ஒரு நபர் மட்டும் எப்பா வெயிட் பண்ணு, நீ குதிக்கிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு நீ ஏன் சாக போறங்கிற விஷயம் எங்களுக்கு தெரியணும், நாங்கள் ரிப்போர்ட் கொடுக்கணும். நான் உன்னை காப்பாத்துறேன்னு நினைச்சிட்டு நீ என்ன செஞ்சிடாத, குதிச்சிடாத, வெயிட் பண்ணு. நீ எதுக்காக சாக போறங்கிறத மட்டும் என்கிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீ என்ன செய்யணுமோ நீ செய்யன்னு சொல்லி அருகில் போனார். அப்பா அவன் சொல்ல ஆரம்பிச்சான், என் மனைவி என்னை விட்டுட்டு போயிட்டாயா, ஒரே குடும்பத்தில் பிரச்சனை, 2 பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு போயிட்டா, இப்போ நான் தனிமையாக இருக்கேன், அதனால் இந்த தனிமையை என்னால் தாங்க முடியல. அவர் கேட்குறாரு, மனைவி ஒன்று ஏன்பா விட்டுட்டு போனா? அவன் சொல்கிறான், என் தொழில் எனக்கு நஷ்டம், ஏராளமான கடன் சுமை தாங்க முடியல, கடன் கொடுத்தவங்க இருக்கிறாங்க, அதனால் எனக்கு அவமானமாக இருக்குது, இந்த அவமானம் தாங்க முடியாமல் என் மனைவி என்னை விட்டுட்டு போயிட்டா. இப்போ அடுத்த பிரச்சனையை சொல்லியிருக்கான். அப்போ அவர் சொல்கிறார், உனக்கு உதவி செய்ய குடும்பம் இல்லையா? ஐயா, அவங்கவுங்க வேலையை தான் பார்க்குறாங்க, யாருமே என்னைய நேசிக்கல, யாருமே என்னை விசாரிக்கல, யாருமே எனக்கு உதவ முன் வரல. சரி, உனக்கு இப்போ நண்பர்கள்லாம் இல்லையா? அவங்களும் யாரும் சப்போர்ட் பண்ண, ஐயோ பணம் இருக்கும்போது தான் எல்லாம். இப்படியே சொல்லி அரை மணி நேரம் நான் கவலையெல்லாம் சொன்னானா. கடைசியில் நடந்தது என்ன தெரியுமா? 2 பேரும் சேர்ந்து குதிச்சு இறந்து போயிட்டாங்க. இதுதான் நடக்கும். கவலை ஒரு தொற்று நோய் மாதிரி. நீ யார்கிட்ட பேசுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆகவே எப்பவும் கவலைப்பட்டுட்டு சோர்வான வார்த்தைகள், அவிசுவாசமான வார்த்தைகள், நம்பிக்கை இழந்த வார்த்தைகளை யாராவது ஒரு ஆள் பேசிட்டு இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும். அதனால பைபிள் நமக்கு என்ன சொல்லுது? கவலைகள் இருக்க தான் செய்யும், பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும், பாடுகள் இருக்க தான் செய்யும். வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் ஏதாவது ஒன்று நம்மளை தொந்தரவு பண்ணிட்டு தான் இருக்கு. ஆனால் நாம் நம்முடைய கவனங்களை கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு நேராய் திருப்ப வேண்டும். கர்த்தர் எவ்வளவு பெரியவர் என்பதை தியானிக்க வேண்டும். அவர் நமக்கு செய்த நன்மைகளுக்காக அவருக்கு நன்றி சொல்லணும். இப்படியே நம்ம இருந்தாதான் அதெல்லாம் மேற்கொள்ள முடியும். முறிந்த ஆவியிலிருந்து காப்பாற்றப்பட முடியும். இயேசுநாதர் இருந்த வீட்டிலே மார்த்தாள் வந்து கேட்குறாங்க, நான் கவலையா இருக்கிறேனே, உங்களுக்கு அது கவலை இல்லையான்ட்டாங்க. ஆண்டவர்கிட்டே வந்து அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ பல காரியங்களை குறித்து கவலைப்படுற, ஆனால் தேவையானது ஒண்ணுதான், என் சமூகத்தில் அமர்ந்திருந்து என் சத்தத்தை கேளு, என் வார்த்தையை கேளு, கவலை போயிடும், பாரம் நீங்கும், ஆலோசனை கிடைக்கும், வழி காண்பிக்கப்படும், என்ன செய்யப்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் கற்றுத்தருவார். தேவ பிள்ளைகளை, ஒரு நாளும் முறிந்த ஆவிக்கு இடம் கொடுத்துடாதீங்க. உங்களை கர்த்தர் புது பலனை தந்து உயிர்ப்பிக்க தம்முடைய வல்லமையான வார்த்தைகளோடு காத்திருக்கிறார். ஓடிப்போங்க. கவலை வரும்போது ஆண்டவர் சமூகத்துக்கு அமர்ந்திருங்கள். ஆண்டவர் பேசுவதை கேட்க வேதாகமத்தை திறந்து ஜெபத்தோடு பரிசுத்த ஆவியானவரை துணையாக கொண்டு வாசிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு ஒரு நாளும் முறிந்த ஆவி வராது. பலமுள்ள ஆவியை கர்த்தர் தந்து தொடர்ந்து முன்னேற உதவி செய்வார். பரிசுத்த பிதாவை யாராவது முறிந்த ஆவியோடு இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருந்தாங்கன்னா அவங்களை கர்த்தனைக்கு பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.